மலையாள திரையுலகை ஆட்டம் காண வைத்த ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்த கேள்விகளுக்கு மழுப்பலான பதிலளித்து நழுவுகின்றனர் தமிழ் நடிகர்கள். என்ன நடக்கிறது கோலிவுட்டில் பார்க்கலாம் விரிவாக. மலையாள திரையுலகில் ஹேமா கமிட்டி பற்ற வைத்த நெருப்பு கோலிவுட், டோலிவுட், பாலிவுட் வரை எதிரொலித்து உள்ளது. அந்த வகையில் நடிகர்கள் செல்லுமிடமெல்லாம் அவர்களை துரத்துகிறது ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பான கேள்விகள். அதிலும் நடிகைகள் ஒவ்வொருவராக தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து வர இவ்விவகாரம் பூதாகரமாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ் திரையுலகைச் சேர்ந்த நடிகர்களுக்கும் இக்கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அதற்கு நடிகர்கள் கழுவுற மீனில் நழுவும் மீனைப் போலவே மழுப்பலான பதில் அளிக்கின்றனர். அந்த வகையில் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து விஷால் பேசியதும் திரைத்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்றோம். நடிகர் சங்கம் சார்பாக வந்து ஒரு 10 பேர் குழு வந்து ஒரு விஷயம் பண்றோம். அதுக்கான ஏற்பாடுகள் போது அதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும். அது கண்டிப்பா நடக்கும். அது செய்ய வேண்டிய எங்களோட கடமை அது. இந்த சூழலில் தமிழ் திரைத்துறையில் முக்கிய நடிகரான ரஜினிகாந்திடம் இது குறித்து கேள்வி எழுப்பிய சூழலில் அவரும் ஹேமா கமிட்டி குறித்து தெரியாது என மறுத்துவிட்டார். தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பற்றி தெரியாது, சாரி. மெய்யழகன் இசை வெளியீட்டு விழா நிகழ்வின் போது நடிகர் கார்த்தியிடமும் கேள்வி எழுப்பப்பட சினிமா தொடர்பான நிகழ்ச்சியில் பேச வேண்டாம் என ஆஃப் செய்து விட்டார். இல்லை, அப்புறம் பேசிக்கலாம். அது ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் அதை பற்றி பேசணுன்ற அவசியம் கிடையாது. அது தனியாக பேசலாம். அதுக்கான ப்ரெஸ் மீட் இது கிடையாது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு ப்ரெஸ் மீட். தேங்க்யூ. ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து கேட்டதற்கு நன்றி வணக்கம் என கூறி முடித்து விட்டார் நடிகர் தியாகராஜன். குற்றச்சாட்டு அடிக்கடி எழுந்துட்டு இருக்கு சார். இவ்வளவு ஏன், எப்போதும் வைபாகவே இருக்கும் நடிகர் ஜீவா ஹேமா கமிட்டி தொடர்பான கேள்விக்கு பதில் அளிக்கும் போது செய்தியாளரிடம் சீறியபடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்கன்னு தெரியல. என்ன பிரச்சனை சார்? மலையாளத்துல பெண் நடிகர்களுக்கு பாலியல் தொல்லை இருக்குன்னு ஒரு ஹேமா கமிட்டி. அப்படியா? அது தப்பான விஷயம். கேள்விப்பட்டேன் சார். சார் நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். இவர் என்ன பண்றாரு? என்ன பேர் சார்? பாலாஜி சார். நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம். நல்ல விஷயத்தை பேசுவோம். டாக்டர்ன்றதுனால தான் அந்த கேள்வி கேட்கிறோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம கேரளா இண்டஸ்ட்ரியில, தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி பிரச்சனை இல்லை சார். கேரளால தான் ஹேமா கமிட்டியில வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இதுக்கு ராதிகா மேடம் அவங்களும் வந்து இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சார். திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் பதில் சொல்லிட்டேன். நாங்க எல்லாமே நல்ல விஷயம் இப்படி தமிழ் திரைத்துறை நடிகர்கள் இந்த விவகாரத்தை நிராகரித்து வரும் சூழலில் நடிகைகள் குரல் எழுப்பி வருகின்றனர். தமிழ் திரைத்துறையில் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இல்லை என செய்தியாளர்களிடம் நடிகர் ஜீவா கூறியதை சுட்டிக்காட்டி தமிழ் சினிமாவில் பாலியல் தொல்லை இல்லை என எவ்வாறு கூறுகிறார்கள் என புரியவில்லை என சின்மயி கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகை ராதிகா, குஷ்பு உள்ளிட்டோர் இந்த விவகாரத்திற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ள சூழலில் இதுகுறித்து வெளிப்படையாக பேச கோலிவுட் நடிகர்கள் தயக்கம் காட்டுவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.